7G ரெயின்போ காலனின்னு ஒரு படத்துல தான் நான் முத்துக்குமார் ஒரு பாட்டுக்கு இடையில எழுதியிருப்பார், நடைபாதை கடையில் உன் பெயர் படித்தால் நெஞ்சுக்குள் ஏனோ மயக்கங்கள் பிறக்கும் என்று எழுதுவார். சில பேரை கேட்கும் போது நெஞ்சுக்குள்ள அப்படியே மயக்கமே பிறக்கும். அது அந்த பேரினுடைய ஆற்றல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பேர் எதுன்னு நான் சொல்லவா? இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான அவரோட பேர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லவா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களை தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு புது நோட்டும் புது பேனாவும் கொடுத்துட்டோன்னு வைங்க. இந்த பேனா எழுதி பார்க்குதான்னு பாருங்க சார் கொடுத்துட்டு தனியாக உட்கார வச்சுட்டுன்னு வந்தீங்களேன். அந்த பேனா எழுதி பார்க்குதான் கீச்சி பார்த்துட்டு நீங்க எந்த பெயரை எழுதுறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிடித்தமான பெயர் அல்லது உங்களுக்கு பிடித்தமானவரின் பெயர். அப்ப அந்த பெயர் நம்ம உயிருக்குள்ளே ஊர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பெயருக்கு சொந்தமானவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். அந்த பெயருக்கு சொந்தக்காரங்க இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியாம இருக்கலாம். ஆனால் அந்த பெயரை கேட்கும் போதெல்லாம் மனசுக்குள் ஒரு மணி அடிக்கிறது இல்லையா? அதுதான் அந்த பெயர் நமக்குள்ளே தருகிற ஒரு மிகப்பெரிய மலர்ச்சி. அப்ப பெயர் என்பது வெறும் பேர் இல்லை, அது நினைவுகளின் ஊடலாக இருக்கிறது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பேரை வச்சு அடையாளம் காண முடியாது. கணேஷ்னு ஒரு நடிகர் இருக்கார் சார், அவர் நல்லா நடிப்பார் அப்படின்னு சொன்னா எந்த கணேஷ்னு கேட்பீங்க? டெல்லி கணேஷ்னு சொன்னா புரிஞ்சிடும். பேரை வச்சு அடையாளம் இல்லாமல் ஊரை வச்சு அடையாளம் உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வாசுதேவன் பாடினா அவ்வளோ நல்லா இருக்கும். யார் அந்த வாசுதேவன்? மலேசியா வாசுதேவன். அந்த ஊரை வச்சு தான் அவர் தன் பேரின் அடையாளத்தை கண்டுபிடிக்கிறார். வைத்தியநாதை வாசிச்சாருன்னா என்னத்தை வாசிச்சாரு? குன்னக்குடி வைத்தியநாதனோ அப்படி சொல்லுங்க. குன்னக்குடினாலே வயலின் ஞாபகம் வருதா இல்லையா? கல்யாண சுந்தரம் எழுதினார்னா எந்த கல்யாண சுந்தரையா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்ப அந்த ஊர் அந்த மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய அடையாளத்தை தேடி தந்திருக்கிறது. அப்ப ஊரின் பெயர் என்பது பெயர் இல்லை, அது ஒரு மனிதனின் அடையாளமாகவே மாறி போயிருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. சில நடிகர்கள் அவங்க பேர் சாதாரணமா இருக்கும், அவங்க நடிச்ச படத்தோட பேரை முன்னாடி போட்டோன்னே அது ஒரு வலிமையாயிரும். பார்த்திருக்கீங்களா? ரவின்னு ஒரு நடிகர் இருக்கார், அவர் குரல் ரொம்ப நல்லா இருக்கும். நிழல்கள் ரவி சொன்னவனே ஆமா நிழல்கள் ரவி, அவர் வாய்ஸ் நல்லா இருக்குமே. படம், அந்த படத்தை மறக்காம அவர் அதுக்கப்புறம் 1000 படம் நடிச்சிருப்பார். ஆனால் முதல் படத்தை தன் பெயரின் அடையாளமாக அவர் வைத்திருக்கிறார். அதே மாதிரி அடுத்து ஒரு ரவி வந்தார். வெறும் ரவினா யாருக்கும் புரியாது, ஜெயம் ரவின்னு மாத்திக்கிட்டார். அவருடைய முதல் படம் ஜெயம். இப்ப முதல் படத்தை தன்னுடைய நன்றிக்குரிய அடையாளமாக அந்த நடிகர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்ப பேருங்கிறது வெறும் பேர் இல்லை, தன் பெயருக்கே அடையாளம் தருகிற பேராக இந்த மண்ணில் உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. சில பேர் இருக்குங்க, அது வெறும் பேரே கிடையாது, அந்த துறைக்கே அது ஒரு மைல்கல்லா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ட்விட்டர்ல ஒருத்தர் எழுதினாருங்க, ஒரே வார்த்தை தான். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். ட்விட்டர்ல எழுதியிருக்கிறார், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு, இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் ராஜா, அவர் தான் இளையராஜா. எவ்வளவு அர்த்தம் நிறைந்த வார்த்தை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு, இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் ராஜா, அவர் தான் இளையராஜா. அப்ப அந்த இளையராஜாங்கிற ஒரு வார்த்தை, ஒரு பெயர் இசைத்துறைக்கே ஒரு மைல்கல்லாக நமக்குள்ளே அடையாளத்தை தருகிறதா இல்லையா? அவருடைய தளபதியின் ஒரு படத்துல வாலி ஒரு பாட்டு எழுதினார், சின்ன தாயவள் தந்த ராசாவேன்னு ரஜினிகாந்துக்கு எழுதியிருப்பார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அது ரஜினி சாருக்கு எழுதியிருக்க மாட்டார், அது இளையராஜாவுக்கு தான் எழுதியிருப்பார். சின்ன தாய்ங்கிறது இளையராஜா அவங்களுடைய அம்மா பேர். சின்ன தாயவள் தந்த ராசாவே அப்படின்னா இளையராஜாவுக்கே தன்னுடைய வரிகளால பெருமை சேர்த்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய பட கம்பெனிக்கு என்ன பேர் வச்சார்னா சத்யா மூவிஸ்னு அவங்க அம்மா பேரை வச்சார். இப்ப அம்மா பேருங்கிறது வெறும் பேரா? அம்மாங்கிறது பொது பேர். நான் அம்மான்னு சொன்னோடனே நான் எங்க அம்மாவை நினைப்பேன், நீங்க உங்க அம்மாவை நினைப்பீங்க. ஆனா அம்மா பேர் கொண்ட யாரையாவது பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். பார்த்துருக்கீங்களா? அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அது தெரியும், அப்பா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அப்பா பேர்ல ஒருத்தரை பார்த்த உடனே அப்படியே மனசு அப்படி நெகிழ்ந்து போகும். நான் அந்த அப்பா குறித்த அந்த பேச்சில் கூட நான் இதை பதிவு செஞ்சிருப்பேன். உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் இருக்கிறார் இல்லையா, அவரு பாரசீக நாட்டின் மேல படையெடுத்து போறார். அந்த மன்னன்லாம் அடிச்சு பிடிச்சி தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்ப திடீர்னு அலெக்சாண்டருக்கு பயங்கர ஜுரம், காய்ச்சல். அவர் கூட வந்த வைத்தியர்களால சரி பண்ணவே முடியல. யாரோ சரி பண்ணி பாக்குறாங்க, முடியல. திடீர்னு ஒரு மருத்துவர் வர்றார், நான் வேணா உங்களுக்கு சரி பண்ணவா? நீங்க யாரு? இந்த நாட்டை சேர்ந்தவன். உங்க பேர் என்ன அப்படின்றான். என் பேர் பிலிப் அப்படிங்கிறார். சரி மருந்து அரைங்க. மருந்து அரைச்சி ஒரு டம்ளர்ல ஊத்தி கொடுக்கிறார். அலெக்சாண்டர் குடிக்க போறாரு. அப்ப அமைச்சர்கிட்ட, அவருடைய நம்பிக்கையான அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை வாங்கி இப்படி பாக்குறார். அந்த கடிதத்துல என்ன எழுதி இருக்குன்னா, வந்திருக்கிற மருத்துவர் கொடுக்கிற எதையும் சாப்பிடாதீங்க, அவர் எதிரி நாட்டு மருத்துவர், அதுல ஒருவேளை விஷம் கலந்திருக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இந்த லெட்டர் அந்த மருத்துவர் கையில இந்த கையில கொடுத்துட்டு அவர் படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் குடிச்சிடுறார். இந்த மருத்துவர் படிச்சுட்டு பதறார், ஐயோ நான் விஷம் எதுவும் கலக்கல, நான் உங்களை நம்புறேன்,
அதனாலதான் லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் குடிச்சிட்டேன்ல மருந்த. எப்படி சார் நம்புனீங்க? உங்க அமைச்சர் சொன்ன வார்த்தையை நம்பாம யாரோ ஒருத்தனான என்ன எப்படி நம்புனீங்க? இப்ப அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. நீங்க வந்த போது உங்ககிட்ட கேட்டேன், உங்க பேர் என்ன அப்படின்னு. பிலிப்னு சொன்னீங்க. பிலிப் என்பது என் தந்தையின் பெயர். எங்க அப்பா பேரை வச்சிருக்கிற ஒருத்தன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான். அப்பாவுடைய பேர் அப்படிங்கிறது எவ்வளவு வலிமையான ஒன்று. அதனாலதான் பிள்ளைகள் தலையெடுத்து வரும்போது அப்பாவுடைய பெயரை தன்னுடைய தொழிலுக்கோ கம்பெனிக்கோ இல்ல துணையினோ அப்பாவுடைய பெயரை போடுகிறார். அப்ப அப்பாவுடைய பெயர் என்பது நமக்கு வலிமை தரக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கிறது. அது வெறும் பெயர் இல்லை. அம்மாவுடைய பெயரும் அப்படித்தான். பாரதி ராஜா நிறைய சினிமா எடுத்தார். தமிழ் சினிமாவுடைய தலையெழுத்தையே அவர் மாத்தினார். அதுல கருத்தமான ஒரு படம் எடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த உசிலம்பட்டி மதுரை சைடெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க நிறைய பிறந்துருச்சுன்னு வைங்க, சடக்குன்னு கள்ளிப்பால் அரைச்சி ஊற்றி விட்டுருவாங்க. அது பாவம் செத்து போயிடும். அதில் கருத்தம்மாங்கிற பிள்ளைய சாகடிக்கணும்னு அவங்க அப்பா நினச்சிருப்பார். ஆனால் அந்த கள்ளிப்பாலுக்கு தப்பிச்சு தான் அந்த பிள்ளை அவங்க வீட்டில் வளரும். ஒரு காலத்தில் அவங்க அப்பாவுக்கு கைகால் வராமல் போகும்போது அவங்க அப்பாவை ஒரு குழந்தையை போல உட்கார வச்சு குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸு மாற்றி சாப்பாட்டு ஊட்டுவா. அப்போ கண்ணீரோடு நான் வேண்டாம்னு நினைச்ச மகதான் என்னைய வேணும்னு பாதுகாக்கிறான்னு அவங்க அப்பா அழுவார். இந்த கருத்தம்மாங்கிற பேர் யாரோட பேர் தெரியுமா? பாரதி ராஜாவுடைய அம்மா பேர். இந்த படத்துக்கு அவர் விருது வாங்கினார். ஒரு அன்பான மகளுக்கு தன் அம்மாவின் பெயரை வைத்திருக்கிறார் என்றால் அந்த படத்துடைய பேர் என்பது வெறும் பேர் இல்லை, தன் அம்மா மீது கொண்ட நேசம் அங்கே ஒரு அடையாளமாக நிற்கிறது. இன்னைக்கு நீங்க மதுரை மாவட்டங்கள்ல உசிலம்பட்டி சைட்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது நடந்தது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு துயரம் நடந்தது. அதையும் தாண்டி இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நல்ல பேர் வைப்பாங்க, 2வது குழந்தை பிறந்துருச்சுன்னா வேம்புன்னு பேர் வைப்பாங்க. பாப்பாவுக்கு எப்படி வச்சாங்கன்னு தெரியல. வேம்புன்னா கசக்கு தான். 2வது பொம்பளை பிள்ளைன்னு கசக்குது வேம்பு. 3வது பொம்பளை பிள்ளை பேர் பிறந்துச்சுன்னு வைங்க போதும் பொண்ணுன்னு பேர் வைப்பாங்க. 4வது பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வைங்க வேண்டாம் பொண்ணுன்னு பேர் வைப்பாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பிள்ளைக்கு வேண்டாம்னே பேர் வச்சுட்டாங்க, பொண்ணுன்னு கூட வைக்கல. 3வது பொம்பளை பிள்ளை கூலி வேலை செய்கிற அம்மா அப்பா வேண்டாம்னே பேரை வச்சுட்டாங்க. ஆனால் வேண்டாம்னு பேரை வச்சுட்டாங்கன்ட்டு இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு படித்து விஐடியில் போய் சேர்ந்துருக்கு. போனோடனே பிரின்சிபால் கேட்டிருக்காரு, உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னு. வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுச்சு. நான் கொடுத்தாங்க இவ வேண்டாங்கிறா அப்படின்னு. கூட இருக்கிற பிள்ளைங்களாம் சொல்லியிருக்காங்க அவள் பேரே வேண்டாம் தான் சார். எல்லாரும் கேலி பண்ணியிருக்காங்க, எனக்கு இது வேண்டாம் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு. அந்த பொண்ணை கேலி பண்ணிட்டே, அந்த நல்ல பேர்னாலே நம்ம ஊரில் கேலி பண்ணுவாங்க, வேண்டாம்னு பேர் வச்சா எவ்வளோ கேலி பண்ணுவாங்க. அந்த பொண்ணு 4th இயர் படிக்கும்போது அவங்க காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ ஜப்பானில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நடத்துச்சு. அந்த இன்டர்வியூவில் அதிக மதிப்பெண் எடுத்து வருஷத்துக்கு 22 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் தேர்வு செய்யப்பட்ட பெண் வேண்டாம் என்று பெயர் வைக்கப்பட்ட பெண். எந்த பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சாங்களோ அந்த பொண்ணு தான் எங்க நிறுவனத்துக்கு வேண்டும் என்று ஜப்பான் தேர்ந்தெடுத்தது. இப்ப தன் அறிவால் தன் பெயரின் தலையெழுத்தை மாற்ற முடியும் என்று இந்த தமிழ் மண்ணில் ஒரு பெண் நிரூபித்திருக்கிறாள் என்றால் பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை. புத்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் புத்தர் வாங்கி வச்சிடறோம். அவருடைய ஆலோசனையை பின்பற்றுறோமோ இல்லையோ எல்லா வீட்லயும் ஒரு குட்டி புத்தா, தூங்குற புத்தா, சிரிக்கிற புத்தா, உட்கார்ந்து இருக்கிற புத்தா, சைடில் இப்படி பார்க்குற புத்தா, எல்லார் வீட்லயும் ஒரு புத்தர் இருக்கிறார். அவருடைய முழு பேர் என்னது? கௌதம புத்தர். கௌதம அப்படிங்கிறது யார் கொடுத்த பட்டம்? புத்தர் பிறந்த 6வது நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த 6வது நாள்ல இருந்து அவரை தூக்கி வளர்த்த அவங்க சிற்றன்னைக்கு பெயர் கௌதமி என்று பெயர். அவர் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் துறந்து விட்டாலும் கூட, அரண்மனை, நாடு, அரச பட்டம் எல்லாத்தையும் துறந்தாலும் கூட, தன் பெயரையே துறந்து புத்தராக மாறினாலும் கூட தன்னை வளர்த்தெடுத்த சிற்றன்னையின் பெயரை துறக்க முடியவில்லை. கௌதம புத்தராக அவர் மாறி போனார். சில நேரம் சின்னம்மா வந்தாலும் நல்லது நடக்கும். புத்தருக்கு நடந்திருக்கு. நான் புத்தரை பத்தி சொல்லிட்டு, அம்மா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அம்மா இல்லாத போதுதான் தெரியும். பிள்ளைகள் அடித்து கொள்ளும் போது நம்மளுக்கு தெரியும் அம்மா இருந்திருந்தா நல்லா இருக்கும். சில கவிஞர்களுக்கு பாருங்களேன், சொந்த பேரை சொன்னா யாருக்கும் தெரியாது. முத்தையா பாட்டு எழுதினாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா யாருக்கா தெரியுமா? கண்ணதாசன் பாடல்கள் அப்படின்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள ஒரு கவிதை பூக்குது இல்லையா? அவருடைய சொந்த பேரு முத்தையா, ஆனால் அவர் தனக்குத்தானே சுட்டி கொண்ட புனைப்பெயர் கண்ணதாசன். சில நேரங்களில் புனைப்பெயர் கூட நிஜ பெயரை விட மக்கள் மத்தியில் அதிகமாக பெயரை வாங்கி தரும். ஏன் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கே அவர் பேர் சொந்த பேர் கிடையாது. சிவாஜி ராவ் தான் அவரோட பெயர். ரஜினிகாந்த் என்பது குரு அவருக்கு கொடுத்த பெயர். இன்றைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் தான் நிலைத்திருக்கிறது.
இப்போ ஒரு குரு கொடுக்கிற ஒரு பெயர் காலத்தை வென்று ஜெயிக்கும் என்பதற்கு ரஜினி சாரோட ஒரு பெயர் கூட காரணமா இருக்கலாம். அதே மாதிரி எட்டயபுரத்துல பிறந்த எரிமலை கவிஞன் பேர் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? எட்டயபுரத்துல பிறந்த எரிமலை கவிஞன் பாரதி. பாரதி தான் அவர் பேரா? அவர் பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணிய பாரதி கூட கிடையாது, சுப்பிரமணியன் தான் அவர் பேர், அப்பா வச்சது. அவருடைய நண்பருக்கு பேர் சோமசுந்தரம். 2 பேர் இணை பிரியாத நண்பர்கள். இளைஞர்களா இருக்கும் போதே யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு புலவர் வர்றார் அந்த எட்டயபுரத்து சமஸ்தானத்துக்கு. அவர் ஒரு கவிதை போட்டி பசங்களுக்கு வைக்கிறார். அந்த போட்டியில 2 பேர் ஜெயிக்கிறாங்க, சோமசுந்தரமும் சுப்பிரமணியம். மேடையில வச்சு அந்த அரசவையில 2 பேருக்கும் பாரதி பட்டம் 2 பேருக்கும் கொடுக்கறாங்க. ஒரே நேரத்தில் கொடுக்கறாங்க. சோமசுந்தர பாரதி இனிமேல் நீ, சுப்பிரமணிய பாரதி இனிமேல் நீ. ஆனால் சோமசுந்தர பாரதியை நாம் யாரும் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை. சுப்பிரமணிய பாரதியை தான் பாரதி என்று மனதில் பதிய வைத்துக் கொண்டோம் என்றால் நமக்கு சூட்டப்பட்ட பெயருக்கு நாம் நியாயம் சேர்க்க வேண்டும். இந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வைங்களேன், அந்த வார்த்தைக்கு நாம் நியாயம் சேர்க்கணும். பாரதி என்கின்ற வார்த்தைக்கு அவன் நியாயம் சேர்த்தான். அந்த பாரதி என்கின்ற வார்த்தையாகவே அவன் மாறி போனான். அதனாலதான் ஒரே நேரத்தில் 2 பேருக்கு பட்டம் கொடுக்கப்பட்டாலும் பாரதி என்றால் அது சுப்பிரமணிய பாரதி தான் என்று நம்ம மனதில் ஆழமாக பதிய வைத்திருக்கிறான். அப்ப கொடுக்கப்பட்ட பெயரை, வழங்கப்பட்ட பெயரை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய தகுதியும் பக்குவத்தையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல இந்த பேருக்கு காரணமானவங்களே நம்ம மறந்து போயிருவோம். அவ்வளவு நல்லவங்க நம்ம. இப்ப பெங்களூருக்கு போறீங்க, கேரளாவுக்கு போறீங்க, நார்த் இந்தியாவுக்கு போறீங்க, எங்க இருந்து வர்றீங்கன்னு சொன்னோன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம அங்க தமிழ்நாட்டில இருந்து வர்றோம் சொல்றோம்ல, கெத்தா சொல்லுவோம். தமிழ்நாடுன்னா நமக்கு ஒரு கெத்து உண்டு. நாங்க தமிழ்நாட்டில இருந்து வர்றோம். இந்த தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக ஒருத்தர் உசுரையே கொடுத்தார். அந்த ஆள் பேர் யாருக்காவது தெரியுமா? மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்தது நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர். அதை தமிழ்ல தமிழ்நாடுன்னு வைக்கணும்னு போராடி உண்ணாவிரதம் இருந்து செத்தே போனார். அவருக்கு பெயர் சங்கரலிங்கனார். சங்கரலிங்கனார் என்கின்ற பெயரை இன்றைக்கு யார்கிட்ட சொன்னாலும் தெரியாது. ஆனால் நாமெல்லாம் தமிழ்நாட்டுக்காரர்கள். எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டால் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறோம் என்று பெருமையாக சொல்வோம். ஆனால் அந்த பேருக்கு உயிர் கொடுத்தவர், அவருடைய பேர் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எப்படி காலத்தால் பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். சில பேர்லாம் ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு மனசு மாறி இருக்கிறோம். கோயில்ல ஒருத்தர் அர்ச்சனை பண்ண வந்தார். வந்தவர் சொன்னார், இந்த பாருங்க தமிழ் கோயில், கடவுள் தமிழன், தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும். சரிங்கய்யா அர்ச்சனை பண்ணிடுவோம், பிள்ளைங்க பேர சொல்லுங்க, பட்டப்பட்டன்னு சொன்னார். ஆதர்ஷ், கிருத்திக், ஆராதனா, ஹாசினி, தமிழ்ல அர்ச்சனை பண்ணு. இப்படியே ஐயர் பார்க்காரு, தமிழ்ல நான் அர்ச்சனை பண்ணணும், நீ பேர் மட்டும் வடமொழியில வைப்பேன்னு, நல்ல ஆளுகையா அப்படின்ட்டு உள்ள போனார். இன்னைக்கு எல்லார் வீட்டிலையும் என் பிள்ளைக்கு உட்பட நாம் வடமொழியில் பேர் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஏன்? தமிழ் மொழியில் பேர் வைத்தால் அது ஏதோ தாழ்ச்சி மாதிரியும், வடமொழியில் பேர் வைத்தால் நாம ஒரு படி உயர்ந்ததாகவும் நாம் கற்பனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் வடமொழியில் வைக்கப்பட்ட பெயரை தமிழில் மாற்றிய அறிஞர் பெருமக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள். சூரிய நாராயண சாஸ்திரின்னு ஒருத்தருக்கு பேரு, என்ன வடமொழியில பேர் வச்சுட்டாங்க அம்மா அப்பா. மாத்துவோம், சூரியன்னா என்ன பருதி, நாராயண மால், சாஸ்திரி கலைஞன், பருதி மால் கலைஞன் வச்சுக்கிட்டாரு ஒருத்தர். வேதாச்சல சுவாமின்னு ஒருத்தருக்கு பேரு, மறைமலை அடிகள்னு வச்சுக்கிட்டார். ஞான பிரகாசம்னு ஒருத்தருக்கு பேரு, அறிவொளின்னு மாத்திக்கிட்டார். சந்தோஷம்னு ஒருத்தருக்கு பேரு, மகிழ்னன்னு மாத்திக்கிட்டார். வடமொழியில் வைத்த பெயரை தமிழ் மொழியில் மாற்றிக்கொண்ட அறிஞர்கள் பிறந்த மண்ணில் தான் தமிழ் குடும்பத்தில் வடமொழியில் நாம் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. இப்ப பெயர் என்பது என்னது? வெறும் பெயர் இல்லை, இன்றைக்கும் நாம் அவர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கிறோம் என்பதின் அடையாளம், வேற ஒண்ணும் கிடையாது. அதான அடையாளம். இவ்வளவு 1000 தமிழ் பெயர்கள் இருக்கும்போது வடமொழி பெயரை சூட்டுகிறோம்னா என்ன அர்த்தம்? பெயரில் என்ன இருக்கிறதுலாம் விட்டுட்டு போக முடியாது. பெயரில் தான் எல்லாம் இருக்கு. உன்னுடைய இனம், உன்னுடைய மொழி, உன்னுடைய அடையாளம், உன்னுடைய முகவரி எல்லாமே அந்த பெயர்ல தான் இருக்கு. அதையே தொலைச்சிட்டோம்னா எல்லாத்தையும் தொலைக்க ஆரம்பித்து விட்டோம் என்று அர்த்தம். தாம் பேருக்காக சண்டை போட்டு செத்தவன் நீங்க பார்த்திருக்கீங்களா? தாம் பேருக்காக. மகாபாரதத்தில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பேர் சித்ராங்கதன் பேரு. சித்ராங்கதன் யாருன்னா பீஷ்மருக்கு தம்பி. அவர் ஒரு நாள் காட்டுக்குள்ள போயிருக்கிறார், ஒரு கந்தர்வனை பார்த்திருக்காரு. அன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமா வானத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டு போவாங்க போல, அவங்களோட பாராசூட்ல வந்து இறங்கின மாதிரி. அப்படி ஒரு கந்தர்வன் இறங்கியிருக்கான். இவர் சும்மா கிடக்காம அவர்கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு இருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், என் பேர் சித்ராங்கதன் அப்படின்னு இருக்கான். என் பேர் இருந்தாண்டா சித்ராங்கதன், என் பேரை நீ எப்படி வைக்கலாம், என் பேரை நீ எப்படி வைக்கலாம். ரெண்டும் சண்டை போட்டு நம்மால் செத்து போச்சு. மகாபாரதத்துல பீஷ்மருக்கு தம்பியா அடுத்து அரசாள வேண்டிய சித்ராங்கதன் தான் பேருக்காக சண்டை போட்டு தான் உசுரே விட்டார். எப்படிப்பட்ட மனிதர்களை நாம பார்த்திருக்கோம் பாருங்க. இப்ப பேர் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. பேர் என்பது ஒரு ஈகோவின் அடையாளமாக இருந்திருக்கிறது.
நான் சொன்னேன் இல்லையா, பேர் என்பதுல அரசியல் ஒளிந்து இருக்கிறது, ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல். நான் சில பேர் சொல்றேன், இந்த பேரெல்லாம் நீங்க நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. பகத்சிங் நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேர்ல ஆள் இருக்கா இல்லையா? இருக்காங்க. போஸ்னு பேர் வச்ச ஆளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? காந்தி, நேரு, சுபாஷ், ஜவஹர், காந்தி, இந்திரா காந்தி, ஜான்சி ராணி, பிரியதர்ஷினி, இந்த பேர்லாம் நம்ம வச்சிருக்கோமா இல்லையா? இந்த எல்லா பேரும் தமிழ்நாட்டில் வச்சிருக்கோமா இல்லையா சார்? ஆமாண்ணா ஒரு கை தட்டுங்க. எனக்கு வேற மொழியில பேசுற மாதிரி எனக்கு பதட்டமா இருக்கு, உள்ள மொழியே நமக்கு ஒழுங்கா வராது. இந்த பேர்லாம் தமிழ்நாட்டில் வச்சிருக்கோம்ல, ஏன் இவங்க பேரெல்லாம் வச்சிருக்கோம்? இவங்கெல்லாம் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தலைவர்கள், நாட்டை முன்னேற்ற பாடுபட்ட நம் இந்திய தலைவர்கள், அதனால இந்த பேர்லாம் வச்சிருக்கோம். இந்த சில பேர் சொல்றேன், இந்த பேரெல்லாம் நீங்க வடநாட்டில் யாருக்காவது வச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க. வாவு சிதம்பரம், திருப்பூர் குமரன், பூலித்தேவன், வாஞ்சிநாதன், காமராஜர், வேலு நாச்சியார், பாரதி, இந்த பேரெல்லாம் யாராவது நார்த் இந்தியாவில் யாருக்காவது வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இவங்கெல்லாம் யார்? இப்ப நான் சொன்னவங்கலாம் யாரு? சுதந்திர போராட்ட தலைவர்கள், இந்திய நாட்டை முன்னேற்ற பாடுபட்டவர்கள். அவங்க பேரெல்லாம் நாம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம். நம்ம ஆளுக பேரெல்லாம் அவங்க வைக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படிலாம் ஒரு ஆள் இருந்தாருன்னு. ஒருத்தர் தான் சொத்தையை வித்து கப்பல் விட்டு அதையும் இழந்து கடைசி காலத்துல மண்ணெண்ணெய் வித்து நொந்து போய் செத்து போனார். அந்த ஆளுக்கு பேர் தான் சிதம்பரம்னு நார்த் இந்தியாவில் யாருக்கும் தெரியாது. ஆனால் பகத்சிங்கின் வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேலு நாச்சியாரை பத்தி அங்க யாருக்கும் தெரியாது. ஜான்சி ராணியை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்? எல்லாம் பேர் தானங்க. பேர்ல என்ன இருக்கு? போஸ்னு பேர் வச்சா என்ன, நேருன்னு பேர் வச்சா என்ன? ஆனா அவங்க ஏன் காமராஜன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க ஏன் வேலு நாச்சியார்னு பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க? அப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை. இந்திய தலைவர்கள் உங்களுக்கும் தலைவர்கள், தமிழ்நாட்டின் தலைவர்கள் எங்களுக்கு தலைவர்களே இல்லை என்கின்ற ஏற்றத்தாழ்வின் அரசியல் பெயருக்குள் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேருங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. சில நேரம் பேர் மாறி போனதுனால சில நன்மைகள்லாம் நடந்திருக்கும். நமக்கெல்லாம் சில நேரம் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கிஃப்டை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பேர் மாறி போய் மோசமான கிஃப்ட் நம்மளுக்கு வந்துடும். நம்மலாம் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தில் பிறந்திருப்போம். ஆனால் ஒருத்தருக்கு பேர் மாறி போய் ஒரு நன்மை உலகத்துக்கே நடந்தது. ஸ்வீடன் நாட்டில் ஒருத்தர் இருந்தார், ஆல்பர்ட் நோபல்னு அவருக்கு பேர். அவர் 300க்கு மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சார். 300க்கு மேற்பட்ட. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து டைனமைட், வெடிப்பொருள். டைனமைட்னு ஒரு வெடி பொருள் இருக்கு இல்லையா, அது மூலமா அவருக்கு நிறைய காசு. எப்பயுமே இந்த வன்முறை பொருட்களுக்கு நிறைய காசு கிடைக்கும்ல, அந்த டைனமைட் மூலமா பயங்கர பணக்காரர் ஆயிட்டார். திடீர்னு ஒரு நாள் அவருடைய தம்பி இறந்து போயிட்டார். யாரோட தம்பி? இந்த டைனமைட் விற்கிறார் பாருங்க, அவர் தம்பி இறந்து போயிட்டார். ஆனா பத்திரிகைக்காரங்களாம் என்ன நினைச்சிட்டாங்க, இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு பத்திரிகையில, பிரெஞ்சு பத்திரிகையெல்லாம் தலைப்பு செய்தியில போடுறாங்க, மரண வியாபாரி மரணம் அடைந்தார். எப்படி போட்டாங்க? மரண வியாபாரி மரணம் அடைந்தார்னு போட்டாங்க. படிச்சு பார்த்துட்டு இருந்தார், கொலையே நடுங்கிருச்சு. அட பாவி, நம்ம காசு கொடுக்கும் போதெல்லாம் எல்லாரும் வந்து கும்பிட்டு முதலாளின்னாங்க, செத்து போன உடனே மரண வியாபாரின்னு அடிச்சிருக்கானே, அப்ப நம்ம மரணம் இப்படித்தான் எல்லாராலும் பார்க்கப்படுமான்னு அப்படி பதறிட்டார். நம்ம ஊர்ல ஒரு கவிஞன் எழுதுனான், ஒரு தாசில்தார் வீட்டு நாய் செத்து போனது, ஊரே துக்கம் கேட்க போனது. ஊரே போயிருக்காங்க, உங்க நாயா செத்து போச்சு, எவ்வளவு அழகா இருக்கும். நாய்னா நாய், அதாங்க நாய், அது வாழாட்டினா அழகு, அது கொலைச்சா அழகு, அது கடிச்சா கூட அழகுதான் அப்படின்னு தாசில்தார்கிட்ட போய் நாய் இறந்ததுக்கு எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஒரு நாள் தாசில்தாரே செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. இன்னும் அதுக்கு வரணும், அவரே இல்லை. இந்த பதவிக்கு எவ்வளவு மரியாதை என்பதை ஒரு கவிஞன் முந்தி எழுதுனா, இங்க உள்ள யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்கப்பா, ஏன்னா அரசு அதிகாரிகளாக நடத்துற ஒரு விழா, நான் பழைய கவிதை இது. இப்போ இந்த ஆல்பர்ட் நோபலுக்கு பதட்டம் ஆயிருச்சு. அப்போ நம்ம இறந்து போனா இந்த உலகம் நம்மளை இப்படித்தான் பார்க்குமா, மரண வியாபாரியா தான் பார்க்குமான்னு பதறி போய் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தார். அவர்கிட்ட இருந்த சொத்துல கிட்டத்தட்ட 90% வருமானத்தை தனியாக ஒதுக்கி, இனிமேல் யாரெல்லாம் உலகம் முழுக்க மனித சமூகத்திற்கு இயற்பியலில், வேதியியலில், மருத்துவத்தில், இலக்கியத்தில், அமைதியில் இந்த மனித சமூகத்துக்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்தின் மிகச்சிறந்த பரிசாக நோபல் பரிசு வழங்கப்படும் என்று ஆல்பர்ட் நோபல் அறிவித்தார். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் மிகப்பெரிய பரிசு எது? நோபல் பரிசு. இது எப்ப வழங்கப்பட்டது? ஏன் வழங்கப்பட்டது? ஒரு பேர் தப்பா அச்சிடப்பட்டதால் வந்த விளைவு. சில நேரம் பேர் தப்பா போனா கூட சில நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை
நாம புரிஞ்சுக்கணும். சில தவறுகளை நன்மையின் மூலமா தான் திருத்த முடியும். நம்ம மனித குலம் என்ன நினைக்கும் தெரியுமா? ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு செய்வோம். அப்ப மேலும் தப்பு 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 எல்லாம் தப்பா தான் போகும். ஒரு தவறு நடந்துருச்சா அதை தவறால சரி பண்ணக்கூடாது, சரியால தான் சரி பண்ண முடியும். இந்த முழு பூசணிக்கு அவ சோத்துல மறைச்ச கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவோம். ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேனோ? ரொம்ப நேரமா நீங்க இங்கேயே தங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு நேரம் பேசவா? சொல்லிட்டார் சண்முக வடிவேல் ஐயாவுடைய மருமகன். அவர் பேச்சை உட்காந்து கேட்டவர் நம்ம பேச்சை கேட்கறாருன்னு அதானங்க கெத்து. இதுக்கெல்லாம் நீங்க கைத்தட்டலாம். விடிய விடிய கூட நான் கேட்கறேன், நீங்க கேட்பீங்க, நான் ஊருக்கு போகணும்ல. சரி, முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சதுன்னு ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதோடைய விளக்கம் யாருக்கா தெரியுமா? ஒரு புத்தகத்துல தான் படித்தேன். அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஊர்ல இருந்திருக்கிறார். இந்த பணக்காரர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை, ஒரு குடியானவன் இருந்திருக்கிறார். அவர் இந்த பூசணிக்காய் கொடி அவர் வீட்டில் வளர்த்துருக்கிறார். நல்ல அழகான பெரிய பூசணிக்காய் விளைஞ்சிருக்குது. இந்த பணக்காரர் வாயை திறந்து கேட்டிருக்கலாம், இல்லை காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம். சில பெரிய மனிதர்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் சின்ன புத்தி உண்டு. படக்குன்னு யாரும் பார்க்கல நினைச்சு அந்த பூசணிக்காவை திருடிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டார். பெரியவங்க செய்யற தப்பு அவங்கள தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்த பூசணிக்காய் திருடினார்ல அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் என் மச்சனை இருக்கான், இந்த பூசணிக்காய் திருடினார்ல அவருக்கு பக்கத்து தெருவில் தான் என் பிள்ளை டியூஷன் படிக்குது, இந்த பூசணிக்காய் திருடினார்ல அந்த தெருவில் தான் நாங்கள் வீடு பார்த்துருக்கோம், இப்படியே சொல்லியிருக்காங்க. காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 2வது தலைமுறை, 3வது, 4வது தலைமுறை வந்துருச்சு. ஒத்த பூசணிக்காய் திருடிட்டு அந்த குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க. இந்த 4வது தலைமுறை பேரனுக்கு ரொம்ப சங்கட்டமா இருந்திருக்கு. என்னையா அந்த ஆளு ஒரு பூசணிக்காவை திருட போக நம்ம ரோட்ல போகும்போது இந்த பூசணிக்காய் திருடினார்ல அவருடைய பேரன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்களேன்ட்டு அவங்க ஊருக்கு ஒரு ஞானி வந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் சொல்லி அழுதுருக்கான். பணம் காசு சொத்தெல்லாம் இருக்கு, நான் பூசணிக்காய் திருடினாங்கன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க சாமி, இது என்ன செய்யறது, என்ன செஞ்ச இந்த பேர் மறையும். அவர் அப்படியே உனக்கு குறுகுறுன்னு ஒரு 5 நிமிஷம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு, உங்கள்கிட்ட பண வசதி இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்கு. டெய்லி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? 10 பேருக்கு என்ன 50 பேருக்கு சாப்பாடு போட முடியும். சரி, டெய்லி ஒரு 50 பேருக்கு நீ சோறு போடு. அனாதைகள், இல்லாதவங்க, ஏழை எளியவர் யார் வந்தாலும் சரி, டெய்லி 50 பேருக்கு சோறு போடு. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு வா அப்படின்ட்டார். சரின்னு இன்னைக்கிலிருந்து இலவசமாக 50 பேருக்கு சோறு போடப்படும்னு எல்லார்ட்டையும் சொல்லி டெய்லி 50 பேர் யார் வந்தாலும் சரி 50 பேருக்கு சோறு போட்டுட்டே இருந்திருக்கிறார். 3 நாள் 4 நாள் 5 நாள் தான் ஆயிருக்கு. 6வது நாள் சொல்லியிருக்காங்க, வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவாங்க பாருங்க, ஒரு வள்ளல் வீடு, அவங்க வீட்டுக்கு பின்னாடி தாங்க நாங்கள் குடியிருக்கோம். வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு அடுத்த தெருவில் தான் நாங்கள் இருக்கோம். சில நேரம் நாங்களே அங்கே போய் தான் சாப்பிடுவோம். இந்த வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவோம், இப்படியே பேசியிருக்காங்க. 10வது நாள் முடியும் போது முழு பூசணிக்காயை திருடிய வீடு என்கின்ற பேர் மாறி போய் சோறு போட்ட வீடு என்று அந்த வீடு மாறிவிட்டது. இதுதான் முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச கதை. அப்ப ஒருவேளை நம்ம குடும்பத்திலே ஒரு தவறு நடந்தால், ஒரு குற்றம் நடந்தால், அதை இன்னொரு தவறால் சரி செய்ய முடியாது. தவறுக்கு மாற்று தவறு இல்லை, நல்லதை வைத்து தவறை மறைத்தால் தவறு தானாக மறைந்துவிடும். இப்ப நல்லதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா தவறு தானாக மறைந்து போய்விடும் என்பது இந்த ஒற்றை வரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்ப வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். நான் நிறைய எழுதி வச்சிருக்கேனே, நீங்க எவ்வளவு தாங்குவீங்கன்னு தெரியல. பேசுங்க பேசுங்க நீங்க சொல்றீங்க, ரைட். 2 விஷயம், தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு தண்ணி தவிக்குது நான் பேசினேன். வெற்றி தோல்வின்னு 2 வார்த்தை நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா? வெற்றி நமக்கு எய்மே என்னங்க? வாழ்க்கையில வெற்றி அடையணும். பையன் படிப்புல வெற்றி அடையணும், மனைவி குடும்பத்துல வெற்றி அடையணும், தொழில வெற்றி 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 தான் நம்முடைய ஒரே இலக்கு. வெற்றி சந்தோஷமானதா, தோல்வி துயரமானதா? இதான நம்மளுடைய பொது பார்வை. வெற்றினா சந்தோஷம், தோல்வினா சோகம். ஆனால் வாழ்க்கையில நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மோசமான வெற்றி என்று ஒன்று இருக்கிறது, மகத்தான தோல்வி என்று ஒன்று இருக்கிறது. மோசமான வெற்றி எது தெரியுமா? இந்த உலகத்துல நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். உலகத்தின் மிகச்சிறந்த புகைப்படம் அப்படின்னு நீங்க கூகுள்ல போய் தேடி பாருங்க, சில படங்கள் வரும். அதுல ஒரு புகைப்படம், ஒரு குழந்தை, ஒரு ஆப்பிரிக்கா நாட்டு குழந்தை தவள முடியாம குப்புற கிடக்கும், எலும்பும் தோலுமா. அவளுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கழுகு இவ செத்த உடனே சாப்பிட்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். இந்த புகைப்படம் பார்த்துருக்கிறீங்களா? இது உலகத்தின் மிகச்சிறந்த புகைப்படம் என்கின்ற புலிட்சர் அப்படிங்கிற மிகப்பெரிய விருதை வாங்கிய ஒரு புகைப்படம். இதை எடுத்தவர் யாருன்னா கெவின் கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு கலைஞர்.
அவருக்கு ரொம்ப வருஷமா கனவு, புலிட்சர் விருதை நம்ம வாங்கணும்னு மாபெரும் கனவோடைய அந்த கலைஞன் அலைஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆப்பிரிக்கால தற்செயலா அந்த மக்களுக்கு உணவு கொண்டு போற வேனோட போயிருக்கிறவன் இந்த காட்சியை பார்க்குறான். பசியில 1 கிலோமீட்டர் தூரத்துல சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த பிள்ளை உடம்ப கூட இழுக்க முடியாம தவண்டு தவண்டு போய் ஒரு கட்டத்தில் அப்படியே விழுந்துருது. அதை இந்த குழந்தை எப்ப சாகும் நம்ம சாப்பிடலான்னு அந்த கழுகு காத்துட்டு இருக்கு. இதை போட்டோ எடுத்துட்டார். போட்டோ சூப்பரா வந்துருச்சு. ஓடியான்ட்டார் நம்மால். ஓடியாந்து நியூயார்க் டைம்ஸுக்கு புகைப்படத்தை அனுப்பியாச்சு. மறுநாள் புகைப்படம் வெளியில வருது. உலகமே கொண்டாடுது. புகைப்படம்னா இதுதான் புகைப்படம்னு. அவருக்கு அவருடைய கனவான புலிட்சர் விருது கிடைச்சிருது. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு 7 ஆரம்பிக்குது. ஏன் சார் போட்டோ எடுத்தீங்களே, அந்த பிள்ளை என்ன ஆச்சு? அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? அந்த பிள்ளைய காப்பாத்துனீங்களா? அட்லீஸ்ட் அந்த கழுகையாவது விரட்டி விட்டீங்களா? இந்த கேள்விக்கு இவர்கிட்ட பதிலே இல்லை. ஏன் போட்டோ எடுத்தோன்னே ஏன் வேலை முடிஞ்சிச்சுன்னு ஓடியான்ட்டார் நம்மாள். அந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னு தெரியல. அதற்கப்புறம் விமர்சனம் வருது. ஏன் நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு பிள்ளையோடைய உசுரை பணைய வச்சுட்டியே, நீ எல்லாம் மனுஷனா? நீ தான் உலகத்தின் துரோகின்னு ஒரே வசவுக்காடு. அந்த வருஷம் தான் 94 தான் அவர் அந்த விருது வாங்கியிருக்கிறார். விருது வாங்கி 3வது மாசம் தற்கொலை செய்து கொண்டு அந்த 33 வயது இளைஞன் செத்து போனார். அவர் கனவு என்ன? பெரிய விருது வாங்கணும். அந்த விருதை வாங்கினார்ல, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டார்ல, பிறையங்க செத்து போனாரு. வாழ்க்கையில் மோசமான வெற்றி என்றும் சில இருக்கிறது. வெற்றி என்பது அடுத்தவர்களை ஒரு பணத்தாலோ ஒரு கலையாலோ ஜெயிப்பதில்லை. அடுத்தவர்களின் உள்ளத்தை கருணையால் தொடுவதுதான் வெற்றி. அந்த வெற்றியைத்தான் உலகம் கொண்டாடும். சில தோல்வி இருக்கிறது, மகத்தான தோல்வி அப்படின்னு அதுக்கு பேர். குவார் மேரியல் அப்படின்னு ஒருத்தன் ஆப்பிரிக்காக்காரன். ஆப்பிரிக்கால திடீர்னு இந்த வடக்கு சூடானும் தெற்கு சூடானும் அடிச்சுட்டு 2ஆ பிரிஞ்சுட்டாங்க. அந்த பிரியிற சண்டையில இவன் குடும்பத்தில் இருக்கிற 8 பேரையும் அரசாங்கமே கொன்றுச்சு. இந்த பையன் தப்புச்சம் பொழைச்சோன்னு அமெரிக்காவுக்கு அகதியா ஓடி வந்து வாழ்றான். 12 வருஷம் அகதியா இருக்கிறான். அவனுக்கு வாழ் உரிமை கிடைச்சிருச்சு, குடியுரிமை கிடைக்கல, சிட்டிசன்ஷிப் கிடைக்கல. அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அவன் ஒரு மிகச்சிறந்த மாரத்தான் ஓட்டக்காரன். 2002 லண்டன்ல ஒலிம்பிக் நடக்குது. இவன் அப்ளை பண்றான், எனக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு அனுமதித்தாங்க. உடனே அந்த ஒலிம்பிக் சொல்லுது, நீ எந்த நாட்டின் சார்பா கலந்துக்குவ? நான் அமெரிக்கா சார்பா கலந்துக்கிறேன். அமெரிக்கால தான் உனக்கு சிட்டிசன்ஷிப் இல்லையே, நீ அங்க ரெஃப்யூஜியா தான் இருக்க, அகதியா தான் இருக்க, உனக்கு அந்த நாட்டு அடையாளத்தை தர முடியாது. வேணா சூடான் நாட்டில இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, சூடான் நாட்டு கொடியை ஏந்திட்டு வா. சூடான் நாட்டு தயாராகுது, சரி நம்ம கொடியை எடுத்துட்டு போ. ஆனா இவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? இவன் கண்ணுக்கு முன்னாலேயே தன் சகோதரர்கள் 8 பேரை கொன்று குவித்த அரசு. அதனாலதான் தப்பிச்சு ஓடியாந்து அவன் அமெரிக்கால வசிக்கிறான். தான் நாட்டு கொடியை பயன்படுத்த விருப்பம் இல்லை. வாழ்ற நாடு கொடி கொடுக்க முடியல. ஆனால் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று திரும்ப 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 கடிதம் எழுதுகிறான், வலைத்தளத்தில் பரப்புகிறான். இதை பார்த்துட்டு உலகமெங்கும் இருக்கிற அகதிகள் ஒரு 3500 4000 பேர் அவங்க கடிதம் எழுதுறாங்க ஒலிம்பிக்கு. அவனை சேர்த்துக்கோங்க, அவனை எப்படியாவது சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவன் நாடற்றவன், அவனுக்குன்னு எந்த நாடும் இல்லை, அவனுக்கு எந்த கொடியும் இல்லை. ஆனால் அவனுக்காக நாங்கள் இருக்கிறோம், ஏனென்றால் நாங்களும் நாடற்றவர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா அகதியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி லெட்டர் எழுதுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒலிம்பிக் குழுவால் அதை நிராகரிக்க முடியல. அப்போ நீ ஒலிம்பிக் கொடியை கையில் வச்சுக்கிட்டு நாடு இல்லாதவனாவே ஓடுன்னு சேர்த்துக்கிட்டாங்க. அவனுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல், சரியா பயிற்சி பண்ண முடியல. அந்த ஒலிம்பிக் கொடியை எடுத்துக்கொண்டு அவன் ஓடுறான். எல்லா நாட்டுக்காரங்களும் அவங்கவுங்க நாட்டு வீரர்கள் ஓடும்போது கை தட்டுறாங்க. ஆனால் இவன் ஒருவன் தனித்து ஓடும்போது மட்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடு இல்லாதவர்களும் மானசீகமாக அவனுக்கு பின்னால் ஓடுகிறார்கள், அவனுக்காக கைத்தட்டுகிறார்கள், அவனுக்காக குரல் கொடுக்கிறார்கள். ஆனாலும் அவன் 47வது இடத்தை அந்த ஒலிம்பிக் போட்டியில பெற்றான். 47வது இடம்ங்கிறது வெற்றியா தோல்வியா? சார் ஒரு போட்டியில ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படி தானே. 47வது இடம் தோல்வி தானே. ஆனால் அன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் எழுதின, மற்றவர்கள் எல்லோரும் அவரவர் நாட்டுக்காக ஓடினார்கள், ஜெயித்தார்கள். ஆனால் இவன் ஒருவன் தான் நாடே இல்லாதவர்களுக்காக ஓடினான், இவன் பூமியின் மைந்தனாக அன்றைக்கு ஜெயித்தான்னு போட்டான். மற்றவங்களாம் மைதானத்தில் ஜெயிச்சாங்க, இவன் மற்றவர்கள் மனதில் ஜெயித்தான். அப்ப தோல்வியிலே மகத்தான தோல்வி என்று ஒன்று இருக்கிறது. யாரையும் காயப்படுத்தாமல் அடுத்தவர்களுக்காக வாழுகிற வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டாலும் அது மகத்தான வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதை நாம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் வெற்றி என்பது வெற்றி இல்லை, தோல்வி என்கின்ற பெயர் தோல்வி இல்லை என்பதையும்
நாம் நம் மனதுக்கு பழக்க வேண்டும், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னொருத்தர்கிட்ட அடிச்சு பிடிச்சி வாங்குறது வெற்றி இல்லை, அதுக்கு இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குறோன்னு வைங்க, அது தோல்வி இல்லை. இதைத்தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு பெயரின் அடையாளமாக கற்றுக் கொடுக்க வேண்டும்.